ஹாய் எவ்ரி ஒன். பேரண்டிங் பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் உங்களுக்கு. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மேபி உங்கள் குழந்தையோட ஃப்யூச்சர் வந்து நல்லதாக அமைய இந்த வீடியோ வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குழந்தைய வளர்க்குறது வந்து ஈஸி கிடையாதுங்க. அது வந்து ஒரு விளையாட்டான விஷயம் கிடையாது, ரொம்ப சீரியஸான விஷயம். நீங்கள் சீரியஸாக இல்லை அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வந்து ரொம்ப சீரியஸாக போயிடும். ஸோ பாசத்தை மட்டும் காட்டாதீங்க, கட்டுப்பாடையும் கற்றுக்கொடுங்க. கட்டுப்பாடோடு இருங்க குழந்தைங்கள்ட்ட. எல்லாம் வாங்கி கொடுக்கறதுக்கு பேர் பாசம் கிடையாதுங்க. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க, அதுதான் உண்மையான அன்பு. என் குழந்தைன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உலகத்தில் உள்ளவங்களாம் நல்ல மனிதன்னு சொல்ல வைங்க, அதுதான் குட்டு, ஒரு நல்ல வளர்ப்பு. அதிகமாக செல்லம் கொடுக்காதீங்க, மதிப்பு குறைஞ்சி போயிடும். அழுத குழந்தைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுக்காதீங்க, எது தேவையோ அதை மட்டும் வாங்கி கொடுத்து பழக்குங்க. அழுதுட்டு போட்டு கொஞ்ச நேரம் அழுவாங்க, தென் அவங்களே சமாதானம் ஆகிடுவாங்க. நெக்ஸ்ட் டைம் உங்கள்கிட்ட அது வேணும்னு மறுபடியும் கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ஸோ நீங்கள் நடந்துக்கிறத தான் உங்கள் குழந்தை வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நடக்கும். ஸோ எப்போவுமே நல்லதை கற்றுக் கொடுங்க. இப்போ நீங்கள் கண்டிக்கல அப்படின்னா நாளைக்கு வந்து சமாளிக்கிறது ரொம்ப கஷ்டமாக போயிடும். பாசன்ற பேரில் அவனை பலவீனமாக்காதீங்க. நீங்கள் கட்டுப்படுத்தலைன்னா உலகம் அவனை வந்து கட்டுப்படுத்த வைக்கும், ரொம்ப கஷ்டப்படுத்தி கட்டுப்படுத்த வைக்கும். பெஸ்ட்டு நீங்கள் கற்றுக் கொடுக்குறது தான் நல்லது. ஸோ குழந்தைங்க தவறு செய்யும் போது சிரிக்காதீங்க. ஏன்னா குழந்தைக்கு நல்லது எது கெட்டதுன்னு தெரியாது. நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா நீங்கள் சிரிக்கிறதுனால எகெயின் அது வந்து அதே செயலை தான் பண்ணுவாங்க, அதே பழக்கமாக போயிடும். ஸோ அதனால் சிரிக்காதீங்க. தப்புனா தப்புன்னு சொல்லி கொடுத்து பழக்குங்க. பயம் இல்லாத பாசம் வந்து அழிவுக்கு வழிகாட்டுங்க. ஸோ பயமும் இருக்கணும், பாசமும் இருக்கணும். ஈக்குவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்கள் ரெண்டுத்துலேயுமே. எல்லா ஆசையுமே அவனுக்கு நிறைவேற்றாதீங்க. அப்போ அவன் ட்ரை பண்ணுறதை மறந்துடுவான் இல்லைனா. ஸோ வேண்டாம்னு சொல்லவும், வேண்டாம் இது எனக்கு வேண்டாம் அப்படின்னு அவன் சொல்லணும். அதுக்கு அவன் எதுக்கு தேவையோ அதை மட்டும் தான் வாங்கணும். அந்த மாதிரி வளங்க. வாழ்க்கை வந்து கஷ்டம்னு கற்றுக்கொடுங்க. இல்லை அப்படின்னா அவன் வாழ்க்கையை வந்து தானாகவே கற்றுக் கொடுக்கும் அவனுக்கு. குழந்தைங்க வந்து நாளைக்கு உங்களை கேட்கக்கூடாது, ஏன் என்ன இப்படி வளர்த்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது. ஸோ அந்த மாதிரி வளங்க. குழந்தைக்கு வந்து சுகமாகவே இருக்க கற்றுக் கொடுக்காதீங்க. ஸோ எப்போவுமே ஒரு குட் வைப்பை வந்து கற்றுக் கொடுக்காதீங்க. அவன் வந்து வாழ்க்கையில் சும்மா இருக்க கற்றுக்குவான். ஸோ தேவையானது எல்லாத்தையுமே அவனுக்கு வாங்கி வச்சிடாதீங்க. அவனையும் உழைக்க விடுங்க. அவனுக்கு தேவையானது அவனை வாங்க வைங்க. அப்போ தான் அவனோட வாழ்க்கை நல்லாயிருக்கும். கஷ்டம் தெரிஞ்சால் தான் அவனோட வாழ்க்கை வந்து நல்லபடியாக இருக்கும். ஒழுக்கம் இல்லாத பிள்ளை வந்து எதிர்காலத்தில் வந்து நிறைய பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க. பரவாயில்ல குழந்தை தானே அப்படின்னு மட்டும் விட்டுறாதீங்க. குழந்தையாக இருந்தாலும் நல்லது சொல்லி கொடுத்து வளர்க்குங்க. ஸோ முக்கியமாக அப்பா வந்து குழந்தை கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். காரணம் சொல்லாதீங்க, டைம் இல்லை அப்படின்லாம் எதுவும் காரணம் சொல்லிகிட்டு இருக்காதீங்க. ஸோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். தாயோட பாசம் மட்டுமே காப்பாற்றாது அவனை. கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க வந்து சோம்பேறித்தனமாக ஆக்கிடாதீங்க. அவங்க வாழ்க்கை வந்து ரொம்ப கெட்டுரும். குழந்தைக்கு வந்து ஃப்ரெண்டாக இருக்கிறத விட வழிகாட்டியாக இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. உங்கள் கோபம் வந்து பயம் இல்லாமல் உங்கள் கோபத்தில் அவனுக்கு பயம் இல்லை அப்படின்னா உங்கள் வார்த்தைக்கு மதிப்பே இருக்காது. ஸோ உங்கள் கோபத்தை அவன் மதிக்கணும், அந்த அளவுக்கு பண்ணுங்கள். ஸோ அதை நீங்கள் நடந்துக்கிறத பொறுத்து தான். ஒழுக்கம் இல்லாத அன்பு வந்து விஷம் மாதிரி தாங்க. ஸோ உங்கள் பிள்ளை கெட்டவனாக வளரணுமா நல்லவனாக வளரணுமா அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. எல்லாத்தையும் சுலபமாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவனுக்கு கஷ்டம் தெரியாமல் போயிடும். கஷ்டம் தெரியாதவன் வந்து வாழ்க்கையை வந்து ரொம்ப தாங்க மாட்டாங்க, ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ குழந்தை அழுதான் எல்லாத்தையும் வாங்கி கொடுக்குற பழக்கத்தை நிறுத்திடுங்க. முக்கியமாக விதின்னு சொல்லாதீங்க, வளர்ப்பு தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் இன்றைக்கி விதைக்கிறீங்க அப்படின்னா அதுதான் அவனோட விளைச்சலாக இருக்கும். அவன் வந்து நாளைக்கு அதை விளைச்சலாக கொண்டு வரணும், அந்தளவுக்கு பண்ணுங்கள். ஸோ ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்காததுனா அவனோட தண்டனை வந்து கற்றுக்கொள்வான், தண்டனை அதிகமாக கற்றுக்கொள்வான். ஒழுக்கத்தை நீங்கள் கற்றுக் கொடுக்கல அப்படின்னா அவனுக்கு வந்து தண்டனை அதிகமாக வந்துடும். ஸோ உங்கள் குழந்தைங்க பின்னாடி நல்லா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் மட்டும்தான் காரணமாக இருக்கணும். ஸோ அன்புன்ற பேரில் அவனை அடிமை ஆக்காதீங்க. அன்பு காட்டலாம், தப்பு இல்லை, ஆனால் அதையும் அளவாக தான் காட்டணும். வாழ்க்கை வந்து கற்றுக் கொடுப்பது வந்து கடினங்க. ஆனால் நீங்கள் கற்றுக் கொடுப்பது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம். வாழ்க்கை அவனுக்கு கற்றுக் கொடுச்சுன்னா ரொம்ப கஷ்டப்படுவான். நீங்களே கற்றுக் கொடுங்க. இப்போ சின்ன தவறு செஞ்சான் அப்படின்னா நாளைக்கு பெரிய பிரச்சனையாகும். பாசம் காட்டுறதுக்கு வந்து ஒரு எல்லை இருக்கணும். குழந்தை வந்து உங்களை மதிக்கணும், பயப்படணும்னு இல்லை, உங்களை மதித்தா போதும். பயமும் மதிப்பும் சமநிலையில் இருக்கணுங்க. அப்போ தான் அவங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். கட்டுப்பாடு இல்லைன்னா சுதந்திரம் வந்து விபத்தாக தான் இருக்கும். உங்கள் குழந்தைக்கு உலகத்தை கற்றுக் கொடுங்க. உலகம் இப்படி தான் இருக்கணும்னு சொல்லி வளங்க. வீட்டில் ஒரு ராஜா மாதிரி வளர்க்காதீங்க, வெளியே ரொம்ப கஷ்டப்படுவான். ஸோ வேலை செய்ய கற்றுக் கொடுங்க. வீட்டில் வந்து நிறைய வேலை செய்ய கற்றுக் கொடுங்க. அப்போ தான் அவங்க ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். சும்மா இருக்க கற்றுக் கொடுக்கவே கொடுக்காதீங்க, அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாவே இருக்காது.
சிறு வயசுலேயே அவங்களுக்கு நம்ம பொறுப்பை கற்றுக் கொடுத்தா அப்படின்னா அவங்க ஒழுக்கமாக வளருவாங்க. ஒழுக்கம் இல்லாத புத்தி வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. புத்தி மட்டும் போதாது, நடந்தையுமே முக்கியம். ஸோ நீங்கள் தான் அவங்களுக்கு உதாரணமாக இருக்கணும். நீங்கள் எப்படி நடக்கிறீங்களோ அதை பார்த்து அவங்க நல்லபடியாக வளரணும். நீங்கள் செய்கிறது தான் அவங்க கற்றுக்குவாங்களே தவிர நீங்கள் சொல்கிறத கற்றுக்க மாட்டாங்க. ஸோ உங்களோட செயல் வந்து நல்லபடியாக இருக்கணும். பொய் பேசுகிறத வந்து பார்த்து சிரிக்காதீங்க. பொய் பேசுனாங்க அப்படின்னா தப்புன்னு சொல்லி கொடுத்து பாருங்கள். இல்லைனா அது நாளைக்கு பழக்கமாக மாறிடும். அதுவே பழகிடுவாங்க பொய் பேசி. மரியாதை வந்து வீட்டிலேயே தொடங்கணுங்க. இல்லைனா வெளியே வந்து அவமானம் தான் கிடைக்கும். வீட்டில் இருக்கும்போதே மரியாதையாக பேச சொல்லி கற்றுக் கொடுங்க. சிறிய பழக்கம் தாங்க பெரிய விளைவாக இருக்கும். ஸோ எல்லா கேள்வியும் அவங்க கேட்குற எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சில சமயம் வந்து அது சரியில்லை அப்படின்னு மட்டும் சொன்னால் மட்டும் போதும். முக்கியமாக குழந்தைங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். பணத்தை இல்லை, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நீங்கள் டாய்ஸை வாங்கி கொடுக்கறதுனால அவங்க லைஃப் மாறிடாது. நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணினா தான் பின்னாடி அவங்களுக்கு அது ஒரு ஞாபகமாக இருக்கும். ஸோ சின்ன வயசில் கற்றது தாங்க வாழ்க்கை முழுக்க வந்து இருக்கும். ஸோ சின்ன வயசுலேருந்தே நல்லதை கற்றுக் கொடுங்க. இப்போ அலட்சியமாக இருந்துட்டீங்க அப்படின்னா நாளைக்கு வந்து ரொம்ப வருத்தப்படுவீங்க. பாசம் காட்டுறதுக்கு முன்னாடி பொறுப்பை நினச்சிக்கோங்க. குழந்தை வந்து உங்களோட பிரதிபலிப்பு தாங்க. கெட்டதாக இருந்தால் அதுக்கு காரணம் நீங்களாக மட்டும்தான் இருப்பீங்க. கண்டிப்பு இல்லாத அன்பு வந்து ரொம்பவே அவன் வாழ்க்கையை கெடுக்கும். ஸோ கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் வந்து வாழ்க்கையை அழிக்கும். இன்று சிரிக்கிறது தவறு நாளைக்கு வந்து உங்களை அழ வைக்கும். இன்றைக்கி நீங்கள் அவன் பண்ணுற தப்பை பார்த்து சிரிச்சிங்க அப்படின்னா ஃப்யூச்சரில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. என்னவோ நடக்கட்டும்னு மட்டும் விட்டுறாதீங்க. அது வாழ்க்கை கிடையாது, அது வீழ்ச்சி தான். ஸோ எப்போவுமே இப்போ டைம் போயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப வராது. காலம் நமக்காக வெயிட் பண்ணாது. முடிஞ்ச அளவு டைம் கிடைக்கும் போதெல்லாம் பிள்ளைங்களுக்கு ஒழுக்கத்தை கற்றுக் கொடுங்க. சின்ன சின்ன ஒழுக்கம்தான் ஒரு மனுஷனை வந்து பெரிய நாக்குது. அதுவே சின்ன சின்ன தவறு செஞ்சாலும் அது பின்னாடி பெரிய பிரச்சனையாக தான் வரும். ஸோ உங்களோட கவனக்குறை வந்து அவனோட தோல்வியாக இருக்கக்கூடாது. உங்களோட கவனம் தான் அவனோட வெற்றியாக இருக்கணும். ஸோ சாய்ஸ் வந்து உங்கள்கிட்ட தான். நீங்கள் கவனமாக இருக்கணுமா இருக்கக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க. ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது தாங்க கடினம். பாசம் காட்டுறது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனால் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது கடினம். அதை நீங்கள் அதுதான் அவசியமும் கூட. ஸோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தை வந்து உங்கள் சொத்து கிடையாதுங்க, உங்களோட பொறுப்பு. ஸோ அவன் வாழ்க்கை வந்து உங்கள் முடிவில் கிடையாது. ஆனால் உங்களோட செயலில் இருக்குது. நீங்கள் எப்படி நல்லபடியாக செயல்படுறீங்களோ அப்படி தான் அவனும் இருப்பான். ஸோ அதை சரியாக பயன்படுத்துங்க. சோம்பேறித்தனத்தை மட்டும் கற்றுக் கொடுத்துடாதீங்க. உழைப்பை கற்றுக் கொடுங்க. வெற்றி தானாக அவனுக்கு வரும். முயற்சி பண்ணுறதை கற்றுக் கொடுங்க. தோல்வியை கற்றுக் கொடுங்க. வெற்றி மட்டும் இல்லை, தோல்வியும் பழகிக்கணும். அவன் தோல்வியை தாங்க வந்தால் ஜெயிப்பான் அப்படிங்கிறத கற்றுக் கொடுங்க. ஸோ இப்போ உள்ள குழந்தைங்க அப்படின்னா ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ண முடியாமல் சூசைட்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி மட்டும் வளர்த்துறாதீங்க. ஃபெயிலியரும் நம்ம வாழ்க்கையில் வரும் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்து வளங்க. ஸோ சம்பாதிக்க கற்றுக் கொடுங்க. பயத்தை காட்டாதீங்க, பொறுப்பை காட்டுங்க. வாழ்க்கை இல்லைன்னா கஷ்டமாகிடும். ஸோ வாழ்க்கை கஷ்டம்னு சொல்லி கொடுத்தே வளங்க. கஷ்டத்தில் வாழ்கிற குழந்தைங்க தான் பின்னாடி ஜெயிப்பாங்க. ரொம்ப ஈஸியாக சுலபமாக வாழ்ந்துட்டு போகிறவங்க வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ குழந்தைய வந்து கஷ்டம்னா என்னன்னு சொல்லி வளங்க. ஸோ சரியான பாதையை வந்து அவங்களுக்கு காட்டுங்க. தனியாக நடக்க கற்றுக் கொடுங்க. கூட்டத்தோடு நடக்க கற்றுக் கொடுக்காதீங்க. எது சரியோ அதில் அந்த வழியில் போக சொல்லுங்கள். ஸோ நாளை அவன் வந்து நன்றி சொல்லுவான் உங்களுக்கு கண்டிப்பாக. நல்ல நண்பர்களை எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு கற்றுக் கொடுங்க. சரியான கெட்ட பாதையில் போகிறது எளிதுங்க. நல்ல பாதையில் போகிறது வந்து ரொம்ப கடினமான விஷயந்தான். ஒரு கல் முள் மேடு எல்லாமே வரதான் செய்யும். பட் எல்லாத்தையும் கிராஸ் பண்ணி போகணும் அப்படிங்கிறத சொல்லி வளங்க. குழந்தைய வந்து உங்கள் வார்த்தையை கேட்கணுங்க. உங்கள் பயத்தால் இல்லை, உங்கள் மேலே உள்ள மதிப்பால் அவங்க வார்த்தையை கேட்கணும். அப்போ தான் அவங்களோட ஃப்யூச்சர் நல்லாயிருக்கும். டெய்லியும் சொல்லிக் கொடுங்க. பாசமும் ஒழுக்கமும் சேர்ந்தது தான் நல்ல வாழ்க்கைன்னு சொல்லிக் கொடுங்க. பாசம் மட்டும் இருந்தால் பிரச்சனையாகும். ஒழுக்கம் மட்டும் இருந்தால் ரொம்ப டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகிடும். ஸோ ரெண்டையுமே ஈக்குவாலிட்டியாக பிள்ளைங்கள்ட்ட காட்டுங்க. அப்போ தான் அவங்க ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். ஸோ குழந்தைக்கு எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டீங்க அப்படின்னா கஷ்டம் தெரியாமல் போயிடுங்க. முடிஞ்ச அளவு எது தேவையோ தேவைக்கு மட்டும் அவங்கள வாங்கி கொடுத்து பழகுங்க. தேவையில்லாத விஷயத்த வாங்கக்கூடாதுன்னு சொல்லி பழக்குங்க. நீங்கள் உருவாக்கு வந்து ஒரு மனிதனுங்க, ஒரு வாழ்க்கைங்க, ஒரு மனிதனோட வாழ்க்கை. ஸோ குழந்தையா மட்டுமே வளர்க்காதீங்க. ஒரு நல்ல மனிதனை வளர்க்குறோம் அப்படின்னு மனசில் எப்போவுமே வச்சுக்கோங்க. அதுதான் உண்மையான பெற்றோரோட வெற்றியாக இருக்கும். இல்லைனா தோல்வி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உண்மை எப்போவுமே கசக்கதாங்க செய்யும். ஆனால் அதை தாங்க நம்ம செஞ்சாகணும். வேறு வழி கிடையாது. இப்போவே நீங்கள் குழந்தைய எப்படி வளர்க்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அப்போ தான் அவங்களோட ஃப்யூச்சர் வந்து நல்லாயிருக்கும். காலம் நமக்காக காத்திருக்காதுங்க. நல்ல பெற்றோராக இருக்க ட்ரை பண்ணுங்கள். ஸோ நல்ல மனிதனை உருவாக்குங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது.
இப்போ உள்ள குழந்தைங்கள் எல்லாமே தப்பான வழியில் தான் போயிட்டுருக்காங்க. முடிஞ்சளவு நல்ல குழந்தைங்கள வளர்க்க பாருங்கள். ஸோ நல்லதை சொல்லி கொடுத்து வளங்க. நல்ல பெற்றோராக இருக்க ட்ரை பண்ணுங்கள். நல்ல மனிதனை உருவாக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.